அட்வொகேட்டே சார் இருங்க சார், நாங்கள் இருங்க சார், அட்வொகேட் சார், நாங்கள் இருங்க சார், நீங்கள் எடுங்க சார், இல்லை சார், நீங்கள் எடுங்க, இல்லை இல்லை நீங்கள் எடுங்க, நீங்கள் எடுங்க, நாங்கள் வேலை இல்லைங்க சார், நீங்கள் எடுங்க, நீங்கள் எடுங்க, நான் வேலைன்னு சொல்ல, நீங்கள் எடுங்கன்னு சொல்ல, நம்ம வேலைன்னு சொல்ல, அட்வொகேட் நீங்கள் ஒரு அட்வொகேட் போல இருந்து, இல்லை இல்லை நீங்கள் அட்வொகேட் போல இருந்து நீங்கள் அப்படி செய்யக்கூடாதுல்ல. இது சம்பந்தமா தீபாவளிக்கு பொங்கலுக்கு 467 கோடி 500 கோடி டார்கெட் பண்றாங்க தமிழக அரசாங்கம். இந்த பணத்துக்கு 1000 கோடி டார்கெட் பண்ணும். தமிழ்நாடு மது குடிப்போர் 1000 கோடி டார்கெட் பண்ணும். தன்னுடைய இன்னுயிரை களத்திலேயே உயிரை விட்டார். அது எகைன்ஸ்ட் அட்வொகேட் ரோல்ல நீங்க மார்க்கெட்டிங் பண்றீங்க. அது தவறு சார், அது தவறு சார். அது நீ கோர்ட்டுக்கு போங்க சார், போற சார், கண்டிப்பா போவோம் சார், கண்டிப்பா போவோம் ஓகே, கண்டிப்பா போவோம். நாளைக்கு நாங்க இது கமிஷனர்ல பாப்போம். யார் கூட்டதுங்களா சும்மாரு சூப்பர். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் நல்லா இருக்கும் எடுத்தப்படாத படம். ஆமா ஆமா, அதான் உண்மை. யாரோ செஞ்ச சதி. பாட்டில் ஒரு ஸ்டிக்கர் வந்து அட்வொகேட் லோபோ வரும். அவசியம் இவர் அட்வொகேட்டா இவர் ஒரு ரோல்ல நடிக்கிறாரு. அப்போ அட்வொகேட் ரோல்ல நடிக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு அந்த ஒரு சிறந்த கதாபாத்திரத்தை அவர் காட்டணும். அட்வொகேட்டை அவர் காட்டலாம். அட்வொகேட் ரோலில் நடிச்சுட்டு அதில் வந்து அந்த சாராய பாட்டில் வந்து அட்வொகேட் ஸ்டிக்கர் லோபோ இருக்குது. அதை நாங்கள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறோம். அந்த நெக் பேண்ட் இருக்குது, அதில் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறோம். அந்த நெக் பேண்டோட ஸ்டிக்கர்ஸ் ஒன்று இருக்குது. எங்களோட அட்வொகேட்டோட ஃபண்டமெண்டல் சார் சென்சார் போர்டில் எல்லாம் பார்த்து தான் சார் வண்டியை படத்தை ரிலீஸ் பண்ண கொடுக்குறாங்க. சென்சார் போர்டில் இருக்கு சார், இதெல்லாம் நீங்கள் சென்சார் போர்டில் கேட்கணும் சார். போய் இப்போ படம் ப்ரெஸ்ஸில் வந்து இல்லை சார், நீங்கள் ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு உங்களை யார் கூப்பிட்டாங்க அவசியம் இல்லை சார். சார் இது இல்லை இல்லை உங்களை யார் உள்ள கூப்பிட்டாங்க? அவங்களா நீங்க பண்ணுங்க. ஒரு மேரேஜ் மண்டபத்துல நீங்க போயிருப்பீங்களா? இது சோசியல் ஐட்டம் இல்ல சார், மீடியா பிரஸ் ஷோ கூட இல்ல. நீங்க எப்படி உள்ள வரலாம் சார்? நீங்க எப்படி உள்ள வரலாம்? யார் விட்டாங்க உங்களை அழைப்பு சார்? உங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்களா சார்? உங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்களா? இது நீங்க பிரச்சனை மட்டும் தான் உள்ள வந்திருக்கீங்க. இல்ல சார், நீங்க பிரச்சனை மட்டும் தான் வந்திருக்கீங்க. ஆமா, கார்டு காட்டுங்க சார். உங்களை யார் கூப்பிட்டாங்க? உள்ள இன்விடேஷன் காட்டுங்க சார். சார் இன்விடேஷன் சார், நீங்க இன்விடேஷன் கொடுங்க சார். சார் 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 நீங்க இன்விடேஷன் கொடுங்க சார். சார் வெயிட் கார்டு காமிங்க. ஹலோ, கார்டு காமிங்க. அண்ணா 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 இருங்க, அண்ணா 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 இருங்க உங்களை யார் இன்வைட் பண்ணா சார்?
நல்லா இருக்கா இல்லையா? சந்தோஷமா தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்தினுடைய மாநில தலைவர் செல்லப்பாண்டியன். நான் எவன் காலிலே விழுந்ததில்லை, ஐயா மன்சூர் அலிகான் காலில் இன்னைக்கு விழுந்திருக்கேன் என்று சொன்னால் உண்மை பச்சை தமிழன் மன்சூர் அலிகான். இந்த 2023ஆம் ஆண்டில் மிகச்சிறந்த நடிகர் தமிழக மக்களின் இதயங்களிலே வீட்டிற்க போகின்றார் ஐயா. அதாவது அருமையான படம். கும்மிடிப்பூண்டி முதல் குமரி வரை பார்க்க வேண்டிய அனைத்து 8 கோடி தமிழர்களும் பார்க்க வேண்டிய படம் சரக்கு. இந்த வருடத்திற்கு ஒரு முறைதான் வருடத்திற்கு ஒரு முறை அந்த மழை தண்ணியிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கின்றார்கள். ஆனால் வருடம் முழுவதும் இந்த அரசாங்கத்திற்கு வருமானம் கொடுக்கின்ற எங்கள் மதுப்பிரியர்களுக்கு எந்த நிவாரணம் தரவில்லை. அந்த உணர்வுகளை இந்த சரக்கிலே கொடுத்து மதுப்பிரியர்களுடைய எழுச்சியாக இந்த படம் அமையும். ஒட்டுமொத்த தாய்மார்களும் ஆதரிக்க வேண்டிய படம் சரக்கு சரக்கு சரக்கு. நடிகர் அருமை நண்பர் மன்சூர் அலிகான் அவர்களுடைய கதை திரைக்கதை தயாரிப்பில் சரக்கு என்கிற ஒரு திரைப்படம் மிகச்சிறப்பாக இன்றைய தமிழ்நாட்டில் தமிழ் சமூகத்தில் நிலவுகின்ற பல்வேறு பிரச்சனைகள் முதன்மையாக இருக்கின்ற, அதாவது எல்லா குற்றங்களுக்கும் தாயாக இருக்கின்ற இந்த மது என்னும் இந்த அரக்கன் ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற உன்னத கொள்கைகளை முன்வைத்து பல்வேறு மனித உரிமை செயல்பாட்டாளர்கள், பல்வேறு மக்கள் இயக்கங்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்தாலும் ஒரு 1000 போராட்டங்களுக்கு நிகரான செய்தியை இந்த ஒரு திரைப்படத்தின் ஊடாக நம்மை ஆளுகின்ற அரசின் கவனத்தை ஈர்க்கின்ற வகையிலும் தமிழக மக்கள் புரிந்து கொள்கின்ற வகையிலும் மிகச்சிறப்பாக இந்த படம் அமையப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதில் வருகின்ற காட்சி அமைப்புகள், நீதிமன்றங்கள் எடுத்து வைக்கப்படுகின்ற வாதங்கள், இன்றைய மதுவினால் இந்த தமிழகம் எவ்வாறு சீரழிந்து மனித சமூகம் சாக்கடையில் கிடக்கிறார்கள் என்பதை யதார்த்தமாகவே ஒப்பனை இல்லாமல் நேரடியாக மதுபான கடைகள் முன் நம்முடைய மனித சமூகம் குடித்துவிட்டு வாய்க்களில் ஈ மிக்கின்ற காட்சிகள் எல்லாம் யதார்த்தமாக தமிழ்நாட்டில் இருப்பதை அப்படியே உண்மையாக படம் பிடித்து காட்டப்பட்டிருக்கிறது. அம்பானி அதானிகளை குறித்து வருகின்ற பாடலாக இருக்கட்டும், ஆதிபராசக்தி என்கிற அம்மன் சிலை முன்பு வருகின்ற பாடல் வரிகளில் இடம்பெற்றிருக்கின்ற கருத்தாக இருக்கட்டும், அந்த 2 குழந்தைக்கு தாயாக நடித்தவர்கள் என்று ஒவ்வொருவருடைய அந்த வசனம் மிகச்சிறப்பாக இன்றைக்கு எவ்வாறு நாம் இந்த பிரச்சனைகளை சந்தித்து வருகிறோம் என்பதை, அதாவது இது என்ன சொல்லுவாங்க, ஒரு நகைச்சுவையுடன் கலர்ந்த ஒரு சிந்திக்க தூண்டுகின்ற அறிவுபூர்வமாக நாம் யதார்த்தமாக தமிழ் சமூகத்தில் தற்போது இருக்கின்ற அத்தனையும் ஒரு திரைப்படத்தின் முன் காட்சிப்படுத்தி பல கோடி மக்களை சென்றடைவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை இத்திரைப்படம் உருவாக்கி இருக்கிறது. இந்த திரைப்படத்தை மிக சிறப்பாக இயக்கிய இயக்குனர் ஜெயக்குமார் அவர்களுக்கும் கதை வசனகார்த்தா அவர்களுக்கும், இது போன்ற ஒரு படங்களை நான் கூட மன்சூர் அலிகான் படம் அப்படின்னாலே ஐயோ எப்படி இருக்குமோ ஏதா இருக்குமோ, நம்ம வேற ஒரு அரசியல் கட்சி தலைவர், அதுவும் தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்காக போராடுகிறோம், பூரண மதுவிலக்கை கொள்கையை முன்வைத்து போராடுகிறோம், இதில் வேறு விதமான ஏதாவது இருக்குமோ அப்படின்ற பயந்து கொண்டே தான் அமர்ந்தேன். ஆனால் படம் தொடங்கப்பட்டதிலிருந்து படம் முடிகின்ற வரையில் சிரிப்புடன் கூடிய சிந்திக்க வைக்கக்கூடிய மிக அற்புதமான ஆழமான கருத்துக்களை
இந்த படத்தில் காட்சிப்படுத்தியிருப்பது மிக மிக பாராட்டுக்குரியது. நாங்கள் 1000 போராட்டங்களின் ஊடாக ஆளுகின்ற அரசுக்கும் அதிகார வர்க்கத்திற்கும் சொல்ல வேண்டிய செய்தியை தன்னுடைய வசனத்தின் மூலமாக, தங்களின் பாடல்கள் மூலமாக, இந்த கதையின் நகர்வின் மூலமாக அற்புதமாக கொண்டு மக்களிடத்தில் சேர்ப்பதற்கான ஒரு முயற்சியில் இந்த குழு ஈடுபட்டிருக்கிறது. இது போன்ற படங்களை எவ்வளவு சிரமப்பட்டு நம்முடைய தயாரிப்பாளர் நடிகர் மன்சூர் அலிகான் எடுத்திருக்கிறார். அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டு. இந்த படத்தில் வசனங்கள், காட்சி அமைப்புக்கு ஏற்றவாறு வசனங்களை அமைத்த வசனகர்த்தா அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் அதில் நடித்த அத்துணை கலைஞர்களும், அந்த 2 குழந்தை செல்வங்களிலிருந்து, தாயிலிருந்து, வழக்கறிஞரிலிருந்து, காவல்துறையிலிருந்து, நீதியரசர்களிலிருந்து அனைவருடைய கதாபாத்திரங்களும் இன்றைக்கு நம் கண்முன்னே காட்டப்படுகிறது. நம்முடைய பட தயாரிப்பாளர், கதை வசனகர்த்தாக்கள் இன்றைக்கு என்ன தமிழ்நாட்டில் இருக்குமோ, ஏற்கனவே என்ன தமிழ்நாட்டில் இருந்து ஆண்ட அரசுகள், அதாவது 2 அரசுகளையும் வஞ்சகம் இல்லாம அவர் தன்னுடைய திரைப்பட காட்சியின் மூலமாக விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். கடைசியில ஒரு டயலாக் சொல்றாரு பாருங்க, இது மாதிரி ஆன்லைன்ல அமேசான்ல இடம்பெற்ற பிறகு ஆன்லைன் அமேசான, ஏன்னா இப்ப ஆன்லைன் சூதாட்டத்தை நாங்க தமிழக சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றி தடுத்தோம். ஆனா உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, இது மத்திய அரசுக்கு உட்பட்டது என்று அனுமதிச்சுட்டாங்க. அதனால இப்ப அமேசான் மூலியமா சரக்கு வைக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்காங்க. செய்தியை கேட்ட உடனே நச்சுன்னு ஒரு கருத்தை சொல்றாரு, இனி மத்திய அரசு ஒன்றிய அரசு ஏற்று போராட வேண்டியதான் அப்படின்னு சொல்றாரு. ஆக எல்லா அரசுகள் என்றால் எந்த அரசுகள் தவறு செய்தாலும் தவறுதான். இந்த நாட்டின் குடிமக்கள் இந்த குடிக்கு அடிமையாகி பிள்ளை செல்வங்கள், மாணவர்கள், எதிர்கால தலைமுறை, தமிழ் சமூகம் எப்படி சீரழிகிறது என்பதை இந்த படத்தினூடாக மிக விரிவாக இஞ்சி பை இஞ்சா சிறப்பாக காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது.